போதுதான் நம்மளுக்கு அந்த we can get life. அதனால எப்படின்னா நம்ம பேசும்போது லைஃப் உள்ள வார்த்தைகளையா பேசலாம். நெகட்டிவ்ஸா பேசாதீங்க. நெகட்டிவ் நாங்க சொல்லக்கூடாது. அதாவது உண்மைக்கு புறம்பட்ட காரணம் எதுவுமே பேச வேண்டாம். தேவனுடைய வார்த்தையை பேசுங்க. அதான் அந்த இடத்துல போட்டிருக்கு, தேவனுடைய வார்த்தையை தங்கள் இருதயத்திலே பதித்து வச்சிருக்க ஜனங்களே கேளுங்கள். 7வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். தேவனுடைய இது எப்படி வேலை செய்யுதுன்னா ஒரு வார்த்தை மூலமா தான் வேலை செய்யுது. நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ள எழுதும்போது அப்ப உங்களுக்கு ஹெல்த் வேணும்னா நல்லா அது கேட்கலாம். ரெண்டாவது, டெத் இட்ஸ் a kind of spirit. இப்ப அந்த ஸ்பிரிட் ஆஃப் டெத் நம்ம கிட்ட வரும்போது என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்மள ஒரு கன்ஃபியூஷன்ல போடுவான் பிசாசு. அந்த ஆவி நம்ம அந்த ஸ்பிரிட் ஆஃப் டெத் வந்து நம்மளை அட்டாக் பண்ணும். நம்ம மைண்ட் அவ்வளவு ப்ரெஷரைஸ் பண்ணும். கடைசியில் நம்ம சொல்லும், நீ சீக்கிரம் நீ செத்துறது நல்லது அப்படின்னு சொல்லும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு போகுது. அதனாலதான் சொல்றேன். அப்ப நீங்க அந்த ஆவியை பார்த்து நீங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வெளியே போ என்று சொல்லலாம். ஏன்னா அந்த இதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ரெண்டாவது, it brings you poverty. ஒரு தரித்திரத்தை கொண்டு உங்களுக்கு, அதாவது எப்படி சொல்றதுன்னா, உங்களை சோர்வடைய செய்து உங்களுக்கு நஷ்டத்தை கொண்டு வந்து நீங்க கையின் காரியங்கள் எல்லாத்தையும் தோல்வியை வர வைத்து, இதெல்லாம் சாபங்கள். இது ஆட்டோமேட்டிக்கா எஃபெக்ட் ஆஃப் லா. இது வருது அதை தான் கொண்டாடுது, லீகலா கொண்டாடுது. அதை பண்ணிட்டு செய்யும் போது நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்து எனக்காக மரித்தாரு, அவர் என்னை உயிர்ப்பிக்க வைத்து விட்டாரே, இனி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கிறவன் இதை அறிக்கை செய்யணும். இல்லாட்டி எண்ணங்கள் தொழில்கள் எண்ணத்தை போட்டுதான் இருப்பான் பிசாசு. அது நம்ம அவன் பிசாசு போட, he will bombard you with the thoughts of failure. போட the spirit of death will crush you. அப்படியே செத்துருவாங்க. அந்த எழுத்து அந்த ஆவியை வெளியே நசுக்குங்க, வெளியே துரத்துங்க உங்கள்கிட்ட பண்ணி நீங்க. ஏன்னா ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கிறது. ரெண்டாவது, இதை பாருங்க, நம்ம கம்யூனியன் எடுக்க போகும்போது அவர் சரீரத்தையும் அவர் ரத்தத்தையும் உட்கொள்றோம். அப்ப என்ன பண்றோம், அந்த சரீரத்துல என்ன போட்டிருக்கு, அவர் ஜீவன் இருக்குதுன்னு போட்டிருக்கு. அவர் ரத்தத்துல ஜீவன் இருக்குது, அதை தான் உட்கொள்றோம். ஆனா இங்க என்ன சொல்றோம், நம்மளுக்கு ப்ராப்ளம் இருக்குன்றோம். ரெண்டு மேட்ச் ஆக மாட்டேங்குது. நம்மளுடைய பிசாசு நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற வார்த்தைகள்னாலேயே நம்மளை பிடிக்கிறான், ட்ராப் பண்றான். ட்ராப் பண்ணி நம்மளை கார்னர் பண்ணி உட்கார வச்சிடறான். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், எல்லாத்தையும் எல்லா சூழ்நிலையும் ஆசீர்வதிங்க. உங்க சூழ்நிலையெல்லாம் மாத்தலாம். நீங்க பேசியே மாத்தலாம். இவ்வளவு நாள் மொத்தமான சூழ்நிலைக்கு வந்தீங்க. எப்படி வந்தீங்கன்னா பேசிதான் வந்தீங்க. இப்ப நல்லதை பேசி, இயேசுவை பேசி, இயேசுவோட பகிமை பேசி, கிருபை வரத்தை பேசி, நீங்க அதுல லைஃபை கொண்டாந்து நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க, எந்த கஷ்டமும் இல்லாம இருங்க, நல்லா செழிப்பா தான் இருக்குல்ல. அதான் சொல்றேன். இந்த இடத்துல பாருங்க, யோவான் 1ஆம் அதிகாரத்துல போட்டிருக்கு 9வது வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இங்க வந்து இந்த மனுஷனுக்கு இருக்கு, இவன் இந்த மாதிரி இருக்கிறான், அதனால அவனுக்கு பிரகாசம். யார வேணா அவரு பண்ணுவார். அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த ஒரு மனுஷனுக்கும் அவர் பதில் கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, சுயோதனும் இல்லை, அது ஜப்பான்காரன் என்று இல்லை, அமெரிக்காக்காரன் இல்லை, நார்த்ல ரஷ்யாக்காரன் இல்லை, சவுத்ல அண்டார்டிகால இருக்கிற மனுஷங்கன்னு சொல்ல, எல்லா மனுஷ தேவசாயில உருவாக்கப்பட்டிருக்க எல்லா மனுஷருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கிறார்.
இயேசுவை நம்பி நீங்க முன்னேறி போகலாம். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் தான் நம்மளுக்கு ஒளி. இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு உருப்படியான காரியம் இருக்கு. நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு நம்ம கொண்டாந்து நம்ம வாழ்க்கையில இறக்கி இருக்கிற எல்லா வித சாபகரமான காரியங்களையும் அகற்றுங்க. அகற்றி வேதத்தை உங்கள் இருதயத்தில் பதித்து வச்சுக்கோங்க. அகற்றத்துக்கு வேதம் சொல்றோம், வேதத்தின் வசனங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப வேதத்தின் வசனம். ரெண்டாவது நீதியை அறிந்திருக்கணும். நீதி அறிந்திருக்கணும். என் நீதி யாரு? இயேசு. என் நீதி எனக்கு, நான் போறேன், நான் ரைட்டா போறேன், நான் இப்படி போறேன், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது தேவன்கிட்ட. அவர் ஒரே ஒரு நீதியை தான் பார்க்கிறாரு, கிறிஸ்துவின் நீதி. கிறிஸ்துவின் நீதி நம்மகிட்ட இருக்குதா? நீங்க சண்டே எத்தனை தடவை முறை சர்வீஸ்க்கு போனீங்க? மண்டே கோயிலுக்கு போனீங்களா? டியூஸ்டே இதுக்கு போனீங்களா? இதெல்லாம் அவர் பார்க்கறது இல்லை. அவர் பார்க்கறது டெய்லி என் கூட எவ்வளவு நேரம் இருக்கிறான். இன்னைக்கு பாருங்க, பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் போது அந்த பீரியட் உட்காந்துதான் ஆகணும். பிளட் ஒரு ரத்த மாற்று கொடுக்குறாங்க. ரத்தம் கொடுக்கறவனும் சரி, ரத்தம் வாங்குறவனும் சரி, ரெண்டு பேரும் ஒன்னா உட்கார்ந்துதான் இருக்கணும். அதே மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தரோட உறவு நம்ம வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் பிழைக்க முடியும். அதான் போட்டிருக்காரு, என்னில் நிலைத்திரால் விட்டால் நீங்கள் வெளியில எரியுண்ட கொடியை போர் இருப்பீர்கள், அவர்களை சுட்டு விடுவாங்க. ஆளாக பிசாசு தூக்கிட்டு போயிடுவான். எங்க கொண்டு போவான்? கல்லறை கொண்டு போய் உட்கார வச்சிடும். போறதுக்கு முன்னால படாத பாடுபடுத்தி எடுத்துட்டு போவான். அந்த spirit of death will come and conquer you. Never allow the spirit of death to conquer you. நீங்க நல்லா விசுவாசிங்க, நான் இயேசு கிறிஸ்துவினால் கழுவப்பட்டவள், நான் மீட்கப்பட்டவள், அவர் இரத்தத்தினாலே நான் ரட்சிக்கப்பட்டவன். ஆகவே எனக்கு அவர் தான் அதிகாரி. அவர் சொல்றதை மட்டும்தான் செய்வேன். அவர் என்கிட்ட சொல்றதை தான் செய்வேன். ஏது சொல்றான்னு சொல்லி தப்பா போய் செய்திடாதீங்க. ஏது தப்பா ஒன்றும் சொல்லியே கொடுக்க மாட்டார். யாருக்கும் சொல்லி கொடுக்கல, எல்லாருக்கும் நல்லதான் செய்தாரு. ஈவன் அவர் மறுதளிச்ச பேதுரு கூட சாப்பாடு போட்டார். நல்ல தேவன் ஜனங்களை இதை படிச்சுக்கோங்க. லெட்ஸ் டர்ன் பேக் டு ஐசாயா 51. நீதியை அறிந்தவர்களே. அப்ப நம்ம நீதியை வேதம் கர்த்தர் எதிர்பார்க்கிறது நீதியை அறிந்திருக்கணும். நம்ம எல்லாருமே நீதியை அறிந்திருக்கணும். என் வேதத்தை இருதயத்தில் பதித்து வைத்திருக்கணும். ஹார்ட்டுக்குள்ள, that heart is the hardware. அதுல உள்ள வச்சிருக்கணும். அந்த ஹார்ட்வேர்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா எப்ப வேணா எடுத்து விடலாம். பிரெயின் இஸ் சாஃப்ட்வேர், ஹார்ட் இஸ் யோர் ஹார்ட்வேர். இதுல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தேவ வசனம். நீங்க திடீர்னு வெளியே போவீங்க. வெளியே போகும்போது சின்னதாக ஒரு வசனம் சொல்றேன். என்ன வெளியே போறோம், ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபத்தை பண்ணுவீங்க? ஒன்னும் ஜெபம் பண்ண முடியாது. ஐயோ நான் வெளியே போறேன், எனக்கு என்ன ஜெபம் பண்ணணும்னு தெரியாது. என்ன பண்ண போறீங்க? 126 சங்கீதத்தை எடுப்பீங்க. அது பதிச்சு வச்சிருக்கீங்களா? எனக்கு ஒத்தாசை வரும் பருவதுகளுக்கு நாளாக என் கண்ணில் ஏறிருக்கிறேன் சொல்லி முடிச்சு ஆரம்பிச்சு, கர்த்தர் உன் போக்கி உன் வரத்தி இது முதற்கண்டு காப்பாருன்னு சொல்லி முடிக்கிறீங்க. இப்ப அந்த அவருடைய வசனத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க. இப்ப உங்களை பாதுகாக்கிறது யாரோட வேலை? கர்த்தருடைய வேலை. இப்ப நீங்க அந்த சொல்லனா யாரோட தவறு? வேதத்தை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது ஒரு உதாரணத்துக்கு கொடுத்தேன். அது மாதிரி ஒவ்வொரு காரியத்திலையும் வேதத்தை யூஸ் பண்ண வேணும். ஒரு நாளை ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வரும் பிசாசு. காலங்காத்தால எந்திரிச்ச உடனே ஒரு இந்த ஸ்பிரிட் ஆஃப் டெத்தை கொண்டு வச்சுட்டு இன்னைக்கு அவ்வளவுதான் நீ காலி அப்படின்னு உனக்கு நெகட்டிவ் தாட்ஸை போட வரும். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் ரட்சிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டவன் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு முடிவு கட்டி அனுப்பிச்சிட்டீங்கன்னா கிட்ட வரமாட்டான். அவரோட இருங்க. அவர் சொல்லுகிறபடி நிறைய அவருடைய இந்த பிரேயர் லாங்குவேஜ்ல பேசுங்க, அந்நிய பாஷையில பேசுங்க. இது அவனுக்கு ரொம்ப பிடிக்காத காரியம்.
ஸோ இதெல்லாம் செய்யுங்க. அவனுக்கு இப்போ எது பிடிக்கலையோ பேய்க்கு அதெல்லாம் செய்யுங்க. அவன் ஊரை விட்டு ஓடி போவான். அதான் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்கள் பிசாசுக்கு எதிர்த்தவர்கள் அவனை உங்களை விட்டு ஓடி போவான்னு சொல்லப்படுறது. இன்று முதல் நம்ம என்ன பண்ணுவோம்? நீதியை அறிந்திருக்கணும். கர்த்தருடைய வேதத்தை நம்ம இருதயத்தில் வைத்திருக்கணும். எப்ப வேணா எடுத்து யூஸ் பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. இப்ப கடையில் போனோம்னா கிரெடிட் கார்டு நமக்கு இருக்குல்ல, டக்குன்னு கிரெடிட் கார்டு எடுத்து போட்டுருவோம். அப்ப கிரெடிட் கார்டோ டெபிட் கார்டோ வாட் எவர் இட் மேபி ஃபியூச்சர்ல கையிலையும் வரும், காலிலையும் தலையிலையும் வரும்னு போட்டுருது. இப்ப பாருங்க, இன்னைக்கு நம்மளுக்கு இது மாதிரிதான். இன்னைக்கு கர்த்தர் அதோட பெஸ்ட் சிஸ்டம். ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காணுறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.